நன்றி கூறுவோம். அன்பார்ந்தவர்களே, கண் பார்வை இல்லாத சிறுவன் ஒருவன் வீதியில் பிச்சை எடுக்கிறான். அவன் அருகே, நான் குருடன், தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்ட பலகை ஒன்று இருக்கிறது. காசு போடுவதற்கான பாத்திரம் ஒன்றும் அங்கு இருக்கிறது. அவ்வழியே செல்லும் யாரும் அவனுக்கு பெரிதாக உதவியதாக தெரியவில்லை. பாத்திரத்தில் சில்லறைகள் விழுந்த பாடும் இல்லை. அந்த வழியாக சென்ற ஒருவர் சிறுவனுக்கு உதவ விரும்பினார். தன்னிடம் இருந்த சில சில்லறைகளை எடுத்து பாத்திரத்தில் போட்டார். பின்பு அருகில் இருந்த பலகையை பார்த்தார். சற்று சிந்தித்து விட்டு அந்த பலகையை எடுத்தார். அதிலிருந்த வாசகத்தை மாற்றினார். அவர் சென்ற சிறிது நேரத்திலேயே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்ப தொடங்கியது. சிறுவனுக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து அந்த வாசகத்தை மாற்றி அமைத்தவர் ஏதேனும் மாற்றம் உண்டா என்று பார்க்க மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தார். அவர் எதிர்பார்த்தது போலவே பாத்திரம் சில்லறைகளால் நிரம்பி வழிந்தது. சிறுவனும் அவரின் காலடி ஓசையை வைத்து அவரை அடையாளம் கண்டுகொண்டான். நீங்கள் தானே முன்பு வந்து இந்த பலகையில் உள்ள வாசகத்தை மாற்றினீர்கள். என்ன எழுதியிருக்கிறீர்கள்? எப்படி அதை பார்த்து இத்தனை பேர் எனக்கு உதவி செய்கிறார்கள் என்று கேட்டான். அவரும் அந்த வாசகத்தில், இன்று மிகவும் அழகான நாள், ஆனால் அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று எழுதினேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, 2 வாசகங்களுமே சிறுவன் குருடன் என்பதைத்தான் குறிப்பிடுகின்றன. ஆனால் முதல் வாசகம் சிறுவன் பார்வை இல்லாதவன் என்று மட்டுமே சொல்லுகிறது. 2ஆம் வாசகம் நம் அனைவருக்கும் பார்வை இருப்பதை நினைவுபடுத்துகிறது. அவனிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியில் நிறைய உள்ளங்கள் அவனுக்கு உதவின. உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு முதலில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன் என்கிறார் திருப்பாடல் ஆசிரியர். 28வது திருப்பாடல் 7வது இறை வசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.